பித்தவாந்தி குணமாக இந்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இது போல் ஹெல்த்தி டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பட்டனை தட்டிக்கிங்க. பித்தவாந்தி குணமாகணும்னா இது எதனால் வருதுன்னு முதல்ல பார்க்கணும். இது எப்போலாம் வருது, வாரத்தில் ஒரு நாள் வருதா, இல்லை மாதத்தில் ஒரு நாள் வருதா, இது தினமுமே வருதான்றது பொறுத்து அதோட நோய் நிலை மாறும். இதனால ஏற்படலாம் அப்படின்னா பித்தப்பையில், லிவரில், இல்லை வயிற்றில் எதுவும் தொந்தரவு இருந்தாலும் நம்ம உணவு பழக்க வழக்கங்களில், நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால அதில் நோய் நிலை ஏற்பட்டுருந்தா இந்த பித்தவாந்தி நமக்கு அறிகுறியாக காமிக்கும். அதெல்லாம் இல்லை டாக்டர், சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலேயே அப்படின்னா அப்புறம் பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு தொந்தரவு எதுவும் இருக்குது. யாருக்கும் அதை வாமிட் அது மாதிரி ஏற்படாது. பிறந்ததுலேருந்தே அது மாதிரி சிம்டம் இருக்காது. அது ஒரு நோய் நிலை, அதுவும் சரி பண்ணணும். இது சரி பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா பித்தப்பையில் கல் ஏற்படலாம், இல்லை அல்சர் ஏற்படலாம், வயிற்றில் புண்ணு ஏற்பட்டு அதில் உங்களுக்கு சிரமம் கொடுக்கலாம். தலைவலி எதனால் காரணமே இல்லாமல் தலைவலி வந்துகிட்டே இருக்கும். எதுக்குனால நமக்கு ஏற்படுதுன்னே தெரியாமல் தலைவலி. சில பேர் கான்ஸ்டிபேஷன் ஆகிறது, இதுமாரி தொந்தரவு. சில பேருக்கு மஞ்சள் காமாலை வராது, அதுமாரி தொந்தரவுலாம் வரலாம். ஸோ இது ஏரியில் பார்த்து சரி பண்ணிக்கிடுங்க. இதுக்கு என்ன மாதிரி சித்த மருத்துவம் ஃபாலோ பண்ணலாம்? பிடங்கு நாரி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து தான் பிடங்கு நாரி குடிநீர். இது தினமும் காலையிலையும் சாயந்தரம் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதுமானது. உங்களுக்கு நல்லாவே அந்த பித்தவாந்தி வர்றது நாளடைவு குறைஞ்சிட்டு வரும். இல்லை டாக்டர், எனக்கு வேறு தொந்தரவு இருக்குது, எனக்கு இந்த மருந்து சாப்பிட தயக்கமாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்க சித்தா டாக்டரோ இல்லை நம்ம கீழே ஸ்க்ரீனை தெரியும் நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணி நம்ம குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் யாராவது நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிறோம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தீர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.